தசகம் 88. ஸ்ரீ சந்தான கோபாலன் வரலாறு. இறந்த குருபுத்திரனை நீ மீட்டு வந்த செய்தி அறிந்த உன் தாய் தேவகி கம்சனால் கொல்லப்பட்ட தனது 6 குழந்தைகளையும் காண வேண்டும் என்ற விருப்பத்தை உன்னிடம் கூறினாள். தாயாரின் விருப்பத்தை தட்ட விரும்பாத நீயும் அதன் பொருட்டு ஸ்தூல லோகத்திலிருந்த மகாபலியிடம் சென்றான். அவனும் உன்னை வணங்கி பூஜித்தான். முன்பு மரீசி மகிழ்ச்சியின் புத்திரர்களாக ஜனித்து பிறகு பிரம்மதேவனின் சாபத்தால் ஹிரண்யகசுபுவின் புத்திரர்களாக தோன்றி அந்த ஜென்மமும் கழித்த பின் அவர்களே வசுதேவருடைய பிள்ளைகளாக மீண்டும் பிறந்தபோது கம்சன் அவர்களை கொன்றான். இப்பொழுது ஸ்தூலத்தில் இருந்த அப்பிள்ளைகளை அழைத்து வந்து தேவகியிடம் காண்பித்துவிட்டு மீண்டும் அவர்களிடத்துக்கே அனுப்பி வைத்தார். உன் பக்தர்களான ஸ்ருததேவன் என்ற புகழ் பெற்ற அந்தணனுக்கும் பகுலாசுவன் என்ற அரசனுக்கும் ஒரே காலத்தில் அருள் புரிய விரும்பினார். அதனால் துவஸ்ரேஷ்டர்கள் புடைசூழ மிதிலை சென்றார். நீ 2 உருவங்களை எடுத்துக்கொண்டு இருவரின் இல்லத்திற்கும் ஒரே நேரத்தில் சென்றார். பகுலாசுவன் மிகுந்த செல்வங்களாலும் ஸ்ருததேவன் அன்று பறித்த பழம் தானியம் முதலியவற்றாலும் உன்னை உபசரித்தனர். நீயோ சமமாக இருவரிடமும் மகிழ்ச்சியுற்று இருவருக்கும் மோட்சத்தை கொடுத்தார். ஒரு சமயம் துவாரகையில் ஒரு அந்தணனுக்கு குழந்தைகள் அடிக்கடி பிறந்து இறந்தன. அவன் உன்னிடத்தில் தன் நிலைமையை கூறி புலம்பினான். நீயோ தலைவிதியை யாரால் தடுக்க முடியும் என்று சொல்லி உலகங்கள் அனைத்தையும் தாங்குகின்றவனாக இருந்தும் அவன் விஷயத்தில் பாராமுகமாய் இருந்தாய். நீ அர்ஜுனனின் செருக்கினை அழிக்கவும் அவனுக்கு நீ மனிதன் என்ற எண்ணத்தால் மழுங்கிய அவனுடைய அறிவை திருத்தி மிக சிறந்த வைகுண்டத்தை காட்டி உண்மை அறிவை ஊட்ட விரும்பினாய். அதனால்தான் அவ்வாறு செய்தாய் என்று எண்ணுகின்றேன். அந்த அந்தணனுக்கு 8 பிள்ளைகள் பிறந்த உடனே இறந்தன. நீ கவனிக்காமையால் இந்த துன்பம் உண்டாயிற்று என்று மக்கள் வெளிப்படையாக பேசிக்கொண்டனர். அதே நேரத்தில் அர்ஜுனன் துவாரகைக்கு வந்தான். நட்பினால் அங்கே தங்கியிருந்த போது அந்தணனின் 9வது பிள்ளை பிறந்து இறந்தது. அதனால் அந்த அந்தணன் பெரிதும் வருந்தி அழுதான். அந்த அழுகையை கேட்ட அர்ஜுனன், இனி பிறக்கும் 10வது குழந்தை இறந்தால் அதை திருப்பிக் கொண்டு வருவேன், இல்லை என்றால் அக்னி பிரவேசம் செய்வேன் என்று உறுதியளித்தான். செருக்குற்ற அர்ஜுனன் அடுத்து பிரசவ நேரம் வந்தவுடன் உன்னிடம் சொல்லாமல் அந்த அந்தணனின் வீட்டிற்கு சென்றான். பெரிய அஸ்திரங்களாலும் அம்புகளின் கூட்டங்களாலும் பிறப்பறையை மறைத்தான். அப்படி செய்தும் குழந்தை பிறந்த மறுகணத்தில் மறைந்துவிட்டது. உடனே அர்ஜுனன் யமன், இந்திரன் முதலியவர்களின் நகரங்களை யோக வித்தையால் அடைந்து இறந்த குழந்தையை மீட்பதற்காக தேடினான். அந்த முயற்சியும் பயனற்று போனதால் தீயில் மூழ்கி உயிர் விட துணிந்தான். அப்பொழுது நீ புன்னகையோடு அவனை தடுத்தாய். நீ அர்ஜுனனோடு தேரில் ஏறிக்கொண்டு மேற்கு திசையை நோக்கி சென்றாய். லோக மலையை கடந்தாய். அங்கே மிகுதியாக இருந்த இருளை சுதர்சன சக்கரத்தின் ஒளியால் அகற்றினாய். அந்த ஒளி மிகுதியால் கூசின கண்களை கொண்ட அர்ஜுனனிடம் பார் என்ற இருட்டிற்கு மிக தொலைவில் இன்னவென்று விவரிக்க முடியாத உன் இடமான வைகுண்டத்தை காட்டினாய். அந்த வைகுண்டத்தில் ஆதிசேஷன் படுக்கையின் மீது வீற்றிருந்தபடி திவ்ய ஆபரணங்களால் அலங்கரிக்க பெற்று ஆயுதங்களால் சூழப்பட்டவராய் மஞ்சள் பட்டாடை அணிந்து புது நீரை உடைய மேகத்தை போல் அழகிய சியாமள மேனியுடன் மும்மூர்த்திகளையும் அன்பவளாய் வேதங்களில் உட்பொருளாய் விளங்கும் மங்கள ரூபியான உன்னேயே பரமாத்மாவாகிய நீ உன்னுடைய பிரியமான நண்பனுடன் கூடி தரிசித்து நமஸ்கரித்தாய். அவர்கள் கண்ட அந்த ஸ்வரூபம்
8 கைகளுடன் கூடிய மகா காலமூர்த்தியான பகவத் ஸ்வரூபமாக இருந்தது. அந்த பகவான் உங்களை பார்த்து, நீங்கள் இருவரும் நானே. ஒரு ரூபத்தில் ஈஸ்வர தன்மை நன்றாக பிரகாசிக்கிறது, மற்றதில் மறைந்துள்ளது. அப்படி பிரிந்து காணப்படும் உங்கள் இருவரையும் பார்க்க வேண்டும் என்றே அந்தணனின் குழந்தைகளை கொண்டு வந்தேன். விரைவில் அவர்களை அழைத்துச் செல்லுங்கள் என்று கூறினார். பின் அர்ஜுனன் உன் பெருமையை புகழ்ந்தான். நீ அந்த குழந்தைகளை அழைத்துச் சென்று அந்தணனிடம் சேர்ப்பித்தாய். அவ்வாறு நீ பல வகையான திருவிளையாடல்களை புரிந்து உலகத்தை மகிழ்வுற செய்தாய். விருஷ்ணி வம்சத்தை வளர செய்தாய். பல பல வேள்விகளை இயற்றினாய். ஒப்பற்ற திருவிளையாடல்களால் மானின் கண்களை போன்ற கண்களுடைய பெண்களை மகிழ்வித்தாய். நில உலகின் சுமையை ஒழிப்பது என்ற விஷயத்தை காரணம் காட்டி உன் திருவடிகளை சரண் அடைந்தவர்களுக்கு மோட்சத்தை அளிக்க யதுகுலத்தில் அவதரித்த முழு முதற் பொருளான பிரம்மத்தின் வடிவமான நீ மனித வடிவில் மறைந்து விளங்கினாய். நாரதர் உன் லீலா வினோதங்களை ரசிப்பதற்காகவே பெரும்பாலும் துவாரகையில் வாழ்ந்து வந்தார். அப்பொழுது ஒரு நாள் புண்ணிய சீலரான உன் தந்தை வசுதேவர் அந்த நாரதரிடமிருந்து ஞானோபதேசம் பெற்றார். பக்தர்களில் சிறந்தவனும் அறிஞனுமான உத்தவனும் உன்னிடத்தினின்றும் ஞான சாரத்தை அடைந்தான். அந்த உத்தவன் மக்களின் நன்மைக்காக உனது கட்டளையின் பேரில் இன்றளவும் பதரிகா சிரமத்தில் தவம் செய்து கொண்டு இருக்கின்றான். விபுவே, குருவாயூரின் தலைவனே, இந்த அவதாரத்தில்தான் எல்லா ஜனங்களும் எல்லாவிடத்திலும் யோக பேதங்களால் சிரமப்படாமல் ஒப்பற்ற எளிய மார்க்கங்களான அன்பு, பயம், சிநேகம், பகை, ஆசை முதலிய எண்ணங்களால் அனைத்து துன்பங்களையும் கடந்து மோட்சத்தை அடைந்தார்கள். அத்தகைய புகழ்பெற்ற இந்த கண்ணனின் அவதாரம் சிறந்து விளங்குகின்றது. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நீயே எல்லோருக்கும் துன்பங்கள் நீங்கவும் பக்தி நிறையவும் அருள் புரிய வேண்டும். ஹரே ராமா ஹரே ராமா, ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, நாராயண நாராயண நாராயண.